போல் கூட்டணியோடு இருந்தால் எதையாவது செய்ய முடியும் அப்படின்ற ஒன்றுக்காக தான் நம்ம அங்கே ஏன் அரசு உரையோடு சேர்ந்து இயங்க முடியாது அப்படின்றது. ராஜபக்ஷ போய் பார்க்குற போது அங்கே என்ன ஒரு வெற்றியை உங்களால் கொண்டு வர முடியும்? என்னதான் ராஜபக்ஷோட பேச முடியுது? ராஜபக்ஷவை சந்தித்து எதையும் சாதித்து விட முடியும் என்கிற நம்பிக்கையில் நான் போகவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு இலங்கைக்கு செல்கிறது என்றபோது அந்த குழுவிலே என் பெயர் இடம்பெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த குழுவிலே என் பெயரை இணைக்க வேண்டும் என்ற முயற்சியும் நான் மேற்கொள்ளவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு பெரிய தாகம் இருந்தது. இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்திருக்கிற நிலையில் முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற மக்களையாவது நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களிடையே நடந்தது என்ன என்பதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் எனக்கு இருந்தது. திடீரென்று என் பெயரும் அதில் சேர்த்து இணைக்கப்பட்ட போது அதை பயன்படுத்தி மக்களை சந்திக்கலாம் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் நான் அந்த குழுவில் இணைந்து பயணமானேன். மற்றபடி அந்த பயணத்தை பயன்படுத்தி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிட முடியும், முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற மக்களை விடுவித்து விட முடியும், அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை, மறுகட்டுமான பணிகளை அந்த பயணத்தின் மூலமாக சாதித்து விட முடியும் என்றெல்லாம் நம்பி நான் அங்கே போகவில்லை. என் மக்களை பார்க்க வேண்டும், அவர்கள் பட்டிருக்கிற அவலங்களை அவர்களோடு சேர்ந்து கேட்டு அறிந்து வேதனையை, துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பரிதவிப்பில் தான் நான் அங்கே போனேன். எல்லா தலைவர்களையும் சந்திக்கிற ஏற்பாடுகள் இருந்தன. அதன் அடிப்படையிலே ராஜபக்ஷவை சந்திப்பதற்கான ஏற்பாடும் இருந்தது. அவரிடத்திலே புதிதாக கோரிக்கை எதையும் நாங்கள் வைப்பதற்கு எந்த தயாரிப்போடும் செல்லவில்லை. குறிப்பாக நான் குழு தலைவர் என்கிற முறையில் டிஆர் பாலு சில கோரிக்கைகளை முன்வைத்தார். எல்லோரும் விடைபெற்று வெளியேறுகிற நேரத்தில் என்னை பார்த்து டிஆர் பாலுவிடத்திலே, இவர் தெரியுமா, இவர் பிரபாகரனுக்கு வேண்டியவர், நெருங்கிய நண்பர் என்று நகைச்சுவையாக அதை சொன்னார். நல்லவேளை இவரும் அங்கே இல்லாமல் போய்விட்டார் என்று மேலும் அவர் கிண்டலடித்தார். அந்த சூழலில் அதை நான் ஒரு நகைச்சுவையாக மட்டுமே எதிர்கொண்டு அங்கிருந்து விடைபெற வேண்டும் என்கிற மனநிலையில் தான் இருந்தேன். ஏனென்றால் எதிரிகளின் வலிமை நமக்கு தெரியும். எதிரிகளின் கோட்டைக்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து சொல்லவோ, எதிர்கருத்து சொல்லவோ, வெறுப்பை வெளிப்படுத்தவோ ஏற்ற சூழல் அது இல்லை. எனவே நான் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டேன். அனுப்பப்பட்ட அதிகாரிகள் இருக்கட்டும் அல்லது போன அமைச்சர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்படையாக சொன்னால் ஒரு அரசியல் கண்பிடிப்பு அல்லது ஒரு வெறும் நாடகம் அப்படின்ற அந்த விமர்சனம் சரியாக இருக்கும். இல்லை, அவங்க நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அவங்க வேறு ஒன்று செய்கிறாங்கன்னா தான் அது நாடகம் பேர். அவங்க வெளிப்படையாக நாங்கள் சிங்களவர்களை தான் ஆதரிப்போம், நாங்கள் சிங்கள அரசுக்கு தான் துணையாக இருப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பல நடவடிக்கைகளில் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய வெளியுறவு கொள்கையே சிங்கள அரசை ஆதரிப்பது, ஈழத்தை எதிர்ப்பது என்பது தான். அதில் அவங்களுடைய நடவடிக்கையில் நாம் இன்னும் நாடகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நாடகம் இல்லை. நாடகம்னா என்னென்னா, அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறது, நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறதுங்கிறது தான் நாடகம். ஈழத்தமிழர்களை நான் காப்பாற்றுறோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஈழத்தை வாங்கித்தரோம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் வேறு மாதிரி அவங்க நடந்துக்கிட்டால் அது நாடகம் நம்ம சொல்லலாம். இந்திய அரசாங்கம் மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தமிழீழத்தை எதிர்க்கிறது. ஈழ விடுதலையை அது விரும்பவில்லை. சிங்கள ஆட்சியாளர்களை ஆதரிப்பதன் மூலமாக சீன ஏகாதிபத்தியத்தை அது மறைமுகமாக எதிர்க்க விரும்புகிறது. இந்த அளவில் இந்திய அரசின் நடவடிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதை கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எதுவும் பயனில்லை. அவங்களை அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களை அம்பலப்படுத்துறது எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எதையுமே மறைக்கலை. நாங்கள் சிங்கள ஆதரவாளர்கள் தான், ப்ரோ சிங்களீஸ். நாங்கள் ப்ரோ தமிழ் ஈழம் இல்லை. தமிழீழ ஆதரவாளர்கள் இந்திய அரசு ஆதரிக்காது, நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல என்பதை நீண்ட காலமாகவே அவங்க உறுதிப்படுத்திட்டு வராங்க. அது பிஜேபி ஆண்ட போதும் சரி, காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கிற போதும் சரி, ராஜீவ்காந்தி இருந்த போதும் சரி, இந்திரா காந்தி இருந்த போதும் சரி, இன்றைக்கி இருக்கிற நிலையிலும் சரி, தமிழீழத்தை அவர்கள் என்றைக்குமே ஆதரித்ததில்லை. அதுதான் அவங்களுடைய வெளியுறவு கொள்கை. சீன ஆக்கிரமிப்பு என்பது இந்தியாவுக்கான பெரிய அச்சுறுத்தல். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் பின்னப்படுகிற இந்த வேலை, இது பற்றி மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, அல்லது அந்த அதிகாரிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, அல்லது நாடாளுமன்றத்தில் இது குறித்து என்ன விவாதங்கள் நடக்குது?
அதாவது ஒரு ரவுடியால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துங்கும் போது இன்னொரு ரவுடியுடைய துணை தனக்கு வேணும்னு ஒருத்தர் நினைப்பான். ஏன்னா இவன் ரவுடியாக மாற முடியாது, அல்லது அந்த அளவுக்கான வலிமை இவன்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது இன்னொரு ரவுடியினுடைய துணை தேவை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சீன ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய வலிமை இந்திய அரசுக்கு போதிய அளவில் இல்லைங்கிறதுனால அவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து நிற்கிற நிலைக்கு இன்றைக்கி இந்திய அரசு தள்ளப்பட்டிருக்கு. நான் முன்பு சொன்ன மாதிரி பொருளாதார கொள்கை கூட அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வழிகாட்டுதலில் தான் இந்திய அரசின் பொருளாதார கொள்கை இருக்குது. தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற தடை என்பது ராஜீவ்காந்தியின் படுகொலையால் நிகழ்ந்த தடையே அல்ல. அது அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டால் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அது அமெரிக்கா தன்னுடைய எடுபடியாக ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்த விரும்புகிறது, சீனா தன்னுடைய எடுபடியாக ராஜபக்சேவை பயன்படுத்துகிறது. ஆக 2 தேர்தல்களில் சீன ஏகாதிபத்தியத்தினுடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கையில். போன முறை ரணில் விக்ரமசிங்கவை தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரிக்காமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆளாக இருக்கக்கூடிய ரணிலை நாம் ஆதரிப்பது பயனற்றது என்கிற அந்த அடிப்படையில் தான் அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக அதனால் தான் விடுதலை புலிகளின் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய கோபமும் ஆத்திரமும் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விடுதலை புலிகளினுடைய ஆயுத கப்பல்களை அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசின் துணையோடு அதை கவிழ்த்தது. சிங்கள ஆட்சியாளர்கள் விடுதலை புலிகளின் ஆயுத கப்பலை கவிழ்க்கவில்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியம்தான் கவிழ்த்தது. அதற்கு இந்திய அரசு துணை போயிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் விடுதலை புலிகளின் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா விரும்பிய ஒருவரை அங்கே பிரதமராக்கவோ அல்லது குடியரசுத் தலைவராக்கவோ முடியவில்லை, அதற்கு புலிகள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் சீன எடுபடியான ராஜபக்சே தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடிந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி சீனா முழுக்க இலங்கை முழுக்க சீன கொடிகள் இருக்குது. அவனுடைய சொந்த மாவட்டத்திலேயே தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் பெரிய விமான தளத்தை உருவாக்குவதற்கும் எல்லா விதமான முதலீடுகளை செய்வதற்கும் வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே பிரச்சனை. ஆகவே இந்திய அரசினுடைய நிலைப்பாடு என்பது சீனாவை எதிர்ப்பது என்பது தான். சீனாவை எதிர்ப்பதற்கு அமெரிக்காவின் துணை வேண்டும் என்பது தான். இந்தியாவில் தமிழகம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப உதாரணம் காட்டப்பட்டது. ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலங்கள் எல்லாம் மாநில சுயாட்சி பற்றியோ அல்லது பிரிவினைவாதம் என்று சொல்லப்படுற விஷயங்கள் பற்றியோ, காஷ்மீர் ஆகட்டும் அல்லது மற்ற இடங்களாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், எங்கெங்கெல்லாம் இந்த எழுச்சிகள், அதாவது தேசிய தங்களுடைய மொழி சார்ந்த இன உணர்வு அல்லது தனியான ஒரு தேசத்துக்கானதோ அல்லது மாநிலத்துக்கானதோ அதிகமான சுயாட்சிகள் அல்லது தனியார் நாட்டு பற்றி எது வந்தாலுமே அதற்கு இந்திய அரசால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழகமாக இருக்குது. மத்திய அரசினுடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கான நேரடியான அரசினுடைய பிரதிநிதிகளாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். மத்திய அரசு அமைச்சர்கள் அந்த பகுதிகளுக்கான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுறது. அப்போ இந்த தமிழகத்தை இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடியே தனியான நாட்டுக்காக தமிழகத்தில் பெரிய எழுச்சி வந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவங்க காட்டப்படுற உதாரணமாக இருக்குது. இப்போ ஒன்றிணைந்த தேசத்திற்கான காரணம்னு சொல்லி இந்த காஷ்மீர் குறித்த இன்றைக்கு ரொம்ப உச்சத்தில் பற்றிச்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனையாக காஷ்மீர். இது பற்றி உங்களுடைய கட்சியினுடைய அல்லது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? சர்வதேச அளவில் இந்தியாவை ஒப்பிடுகிற போது ஒரு பெரிய வல்லரசாக இது மாறி வருகிறது. ஒரு வல்லரசாக வளர்ந்து வருகிற இந்தியா தன்னுடைய ஐக்கியத்தை கட்டி காப்பாற்றுவதில், தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதில் மிகவும் கவனமாகவும் தீவிரமாகவும் செயல் திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்தியாவில் இருக்கிற மாநில அளவிலான பிரச்சனைகளை கூட கூர்மைப்படுத்த விடாமல் அவற்றை தடுப்பது, அந்த போராட்டங்களை நசுக்குவது என்பதில் தொடர்ந்து வெற்றி கண்டு வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாநில அதாவது நார்த் ஈஸ்ட் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மாநிலங்களின் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் எழுச்சி பெற விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு அரசாக, வல்லரசாக இந்தியா மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய இன உணர்வின் அடிப்படையிலான ஒரு எழுச்சி அவ்வப்போது ஏற்பட்டு அது நசுக்கப்பட்டு வருகிறது.
மற்ற மாநிலங்களில் அதை தேசிய இன அளவிலான எழுச்சியாகவோ போராட்டமாகவோ நாம் பார்க்க முடியவில்லை. வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெற்று வருகிற போராட்டங்கள் பழங்குடியின மக்களின் விடுதலை போராட்டம், அங்கு நடைபெறுகிற போராட்டங்கள் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான போராட்டம், மண்ணுரிமை போராட்டம். பஞ்சாபில் நடைபெறுவது கூட ஒரு மதம் சார்ந்த போராட்டம், காஷ்மீரில் நடப்பது ஒரு மதம் சார்ந்த போராட்டம். ஆனால் மதம் சாராமல் தேசிய இன அடிப்படையிலான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய முயற்சி தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைபெற்று, குறிப்பாக தமிழ்நாடு விடுதலைப்படையை கட்டிய தமிழரசன் தலைமையிலான அந்த தேசிய இன எழுச்சி போராட்டம் மிக மோசமான முறையிலே அரச பயங்கரவாதத்தால் நசுக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு தமிழகத்தில் தனி நாடு என்கிற உணர்வோ தமிழ் தேசியம் என்கிற உணர்வோ புரட்சிகரமான பாதையை நோக்கி முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கு இந்திய அரசின் வல்லாதிக்கம் மிக முக்கியமான காரணம். அதற்குள்ளாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் சிக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த தேசிய இன உணர்வை மீண்டும் உருவாக்குவதற்கு, எழுச்சி பெற செய்வதற்கு புதிய தலைமுறை தான் முயற்சிக்க வேண்டும். கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகிற போது இந்திய அரசு தலையிட்டு உடனடியாக தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து அதற்கு ஏற்ப எந்த தீர்வையும் இதுவரையில் சொன்னதில்லை. காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிற விவகாரமாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு அணை சிக்கலாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கல்களில் இந்த தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டங்களை ஒட்டி இந்திய அரசு இதுவரையில் தமிழினத்திற்கு ஆதரவான எந்த முடிவையும் எடுத்ததில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கே தீர்வு சொல்ல முன்வராத இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிற போது எந்த அளவுக்கு அவர்கள் முகம் கொடுப்பார்கள், தீர்வை தருவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழீழ விடுதலை போராட்டம் சர்வதேச சமூக அரங்கில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் நசுக்கப்பட்டு விட்டார்கள் என்றும், அந்த போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டதென்றும் ஒரு தோற்றம் அல்லது ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலைக்கான தாகமும் விடுதலை போராட்டத்திற்கான தேவையும் இன்னும் அழிக்கப்பட்டு விடவில்லை, நசுக்கப்பட்டு விடவில்லை. எனவே புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழ் சமூகம், குறிப்பாக இளைய தலைமுறையினர் அந்த கருத்தை அடைகாத்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவையை உணர வேண்டும். ஆயுத போராட்ட வடிவமாக அது இருக்க வேண்டும் என்பதல்ல, சர்வதேச சமூகம் ஒத்துக்கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற வடிவத்தில் இந்த கருத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்கள் அணியமாக வேண்டும், தயாராக வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் புலம்பெயர்ந்த இளைய தமிழ் சமூகத்திற்கு விடுக்கிற வேண்டுகோள்.